உண்மையில் சுக்கிரன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சுக்கிரன் நிறம் வந்து வெண்மை, குணம் சாத்விக குணம், மலர் வெண்தாமரை, ரத்தினம் வந்து வைரம், சமிக்து விருப்பமான மரம் வந்து பார்த்திங்கன்னா அத்தி மரம், அதுதான் சமிக்து அப்படின்னு சொல்லுவோம். தேவதை இந்திராணி, அதிதேவதை இந்திரன், திசை கிழக்கு, ஆசன வடிவம் வந்து ஐங்கோணம், வாகனம் கருடன், தானியம் மொச்சை, ஒயிட் கலர் மொச்சை, வெள்ளை மொச்சை, உலோகம் வந்து வெள்ளி, பிணி வந்து சீதளம், சுவை இனிப்பு, திசை ஆண்டு 20 வருஷம் இருக்கும். பாலினம் வந்து பெண், உருவம் வந்து நடுத்தரமான உயரம் அப்படின்னு சொல்லுவாங்க. உபகிரகம் வந்து இந்திர தனுசு வந்து உபகிரகம். சேஸ்திரம் வந்து ஸ்ரீரங்கம். நட்சத்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரணி, பூரம், பூராடம் நட்சத்திரம் வரும். இவங்க ஒரு ராசியில் ஒரு மாதத்துக்கு இருப்பாங்க. அதாவது ராசி காலத்தில் சஞ்சரிக்கும் நாட்கள் பார்த்தீங்கன்னா 30 நாட்கள் சுக்கிரன். ஓகேங்களா. அடுத்து சனி, சேம் கான்செப்ட் தான். நிறம் கருப்பு, குணம் குரூர குணம், மலர் கருங்குவலை, ரத்தினம் வந்து நீலக்கல், சமிக்து வன்னி மரம் சொல்லுவாங்க. தேவதை யமன், அதிதேவதை வந்து பிரஜாபதி, திசை மேற்கு, ஆசன வடிவம் வில் வடிவம், வாகனம் காகம், தானியம் எல், உலோகம் இரும்பு, பிணி வாதம், சுவை கார்ப்பு, திசை ஆண்டுகள் வந்து 19 வருஷம் இருப்பாங்க. பாலினம் அழித்தன்மை உள்ள கிரகம், ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். அழித்தன்மை உள்ள கிரகம். அதே மாதிரி உருவம் குள்ளம், உபகிரகம் குளிகன், சேஸ்திரம் திருநள்ளாறு, நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா பூசம் அனுசம் உத்திரட்டாதி. இவர் ஒரு ராசியில் 2.5 வருஷம் இருப்பார், சஞ்சரிப்பார். ஓகேங்களா. ஸோ குளிகன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மாந்தின்னு சொல்லுவோம், இல்லை குளிகன் சொல்லுவோம். குளிகனை வச்சு நிறையா பலன்கள் சொல்ல முடியும் நம்மளால். ஒன்றில் குளிகன் இருந்தால் ஒரு மாதிரி பலன் வரும், அதே குளிகன் 12ல் இருந்தால் வேறு எந்த இதுவுமே தேவையில்லை. குளிகன்ற ஒரு கான்செப்ட் எடுத்து அப்படியே அடித்து நவத்தலாம். கிளைண்ட் வந்து வாயை ஓரளவுக்கு அடித்து துவத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது லக்னத்தில் மாந்தி இல்லைன்னா லக்னத்தில் குளிகன் அப்படின்ற கான்செப்ட். கண்டிப்பாக அவங்க தலை சுற்றி தான் பிறந்திருப்பாங்க, கொடி சுற்றி தான் பிறந்திருப்பாங்க. இந்த மாதிரி குளிகனை வச்சு நம்ம நிறையா பாயிண்ட்டை அடித்து நவத்தலாம். ஹையர் கிளாஸஸில் பார்ப்போம். அடுத்து வந்து ராகுன்னு போட்டு எழுதிக்கோங்க. ராகு அப்படின்றது வந்து நிறம் வந்து நீல கலர் நீலம், குணம் குரூர குணம், மலர் மந்தாரை, ரத்தினம் வந்து கோமேதகம், சமிக்து அருகு, தேவதை துர்க்கை, அதிதேவதை சர்ப்பம், திசை வந்து தென்மேற்கு, ஆசன வடிவம் வந்து கொடி வடிவம், வாகனம் வந்து ஆடு, தானியம் வந்து கருப்புளுந்து, அப்புறம் உலோகம் வந்து கருங்கல், பிணி வந்து பித்தம், சுவை புளிப்பு. இவர் எத்தனை வருஷம் ஒரு இதில் இருப்பாங்க, திசாண்டுகள் பார்த்திங்கன்னா 18 வருஷம் இருப்பாங்க. பாலினம் வந்து பெண் கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எக்ஸாக்டாக சொல்லணும்னா பெண்ணோட யோனி பகுதியில் வந்து ராகு இருப்பாங்க. ராகு உருவம் வந்து உயரமானது. அதே மாதிரி உபகிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாதிபாதன் அப்படின்னு சொல்லுவாங்க. உபகிரகம் ஜாதிபாதன். சேஸ்திரம் திருநாகேஸ்வரம், நட்சத்திரம் திருவாதிரை சுவாதி சதயம் 3 பேர். இவர் ஒரு கட்டத்தில் இருக்கக்கூடிய நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா 1.5 வருஷம் ஒரு இடத்துல இருப்பாங்க. ஸோ அடுத்து நம்ம தலைவர் கேது. கேது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறம் பல கலர், இந்த கலர்லாம் கிடையாது கேதுக்கு, பல கலரில் இருப்பார் கேது. குணம் வந்து குரூர குணம், மலர் வந்து செவ் அரளி, சமிக்து வந்து ரத்தினம் வந்து வைடூரியம், சமித்து வந்து பார்த்திங்கன்னா தர்பைப்புல், தேவதை வந்து சித்திரகுப்தன், அதிதேவதை நான்முகன், திசை வடமேற்கு. அதாவது ராகு தென்மேற்குனா இவர் வடமேற்கு, ஆப்போசிட்டில் நிற்பாங்க. அதனால் இவரோட திசை வந்து வடமேற்கு. ஆசன வடிவம் வந்து திருமுறம் போட்டுக்கோங்க. வாகனம் சிங்கம், தானியம் வந்து இவருக்கு கொள்ளு, உலோகம் வந்து குறுக்கல் போட்டுக்கோங்க. கூரு இக்காயில் குறுக்கல் போட்டுக்கோங்க. அதே மாதிரி பிணி வந்து பித்தம், இவருக்கு பிடிச்ச சுவை வந்து புளிப்பு. இவர் ஒரு கட்டத்தில் திசாண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா 7 வருஷம் நடக்கும். யூஸ்வலாக கேது வந்து பாலினம் அலிகிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அலிகிரகம் வராது, பெண் தான் வரும். உயரம் வந்து உருவம் வந்து உயரம். இவரோட உபகிரகம் வந்து பார்த்திங்கன்னா தூமகேது அப்படின்னு சொல்லுவாங்க. சேஸ்திரம் வந்து காளகஸ்தி. இவரோட நட்சத்திரம்
அஸ்தம், மகம், மூலம் இவங்க 3 பேர் தான் வருவாங்க. இவரும் திசா அதாவது ஒரு கட்டத்தில் 1.5 வருஷம் சஞ்சரிப்பார் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ராகுவும் கேதுவும் ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் இருப்பாங்க. இதுக்கு ராகுக்கு கரும்பாம்புன்னு போட்டுக்கோங்க, கேதுக்கு செம்பாம்புன்னு போட்டுக்கோங்க. ஏன்னு பின்னாடி பேசும்போது நம்ம பேசிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதோட கிரகங்களின் தன்மை முடிஞ்சது. நீங்கள் மனப்பாடம் பண்ணுறதை பண்ணிக்கோங்க. சில விஷயங்கள் வந்து மாறவே மாறாதுன்ற விஷயத்தை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. மாறுன்ற விஷயத்தை ஒரு தடவை கிளான்ஸ் மாதிரி விட்டுக்கோங்க. அது போதும். அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.